பாலாடை பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக செய்யலாங்க. இந்த பாலாடை பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு பாலாடை எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பாலாடை வந்து நமக்கு எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். அது இது மாதிரி தான் இருக்கும் இந்த பாக்கெட்டு. இது மாதிரி நம்ம வாங்கிட்டா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு பாலாடை எடுத்து லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு பாத்திரத்தில் அதில் இந்த பாலாடையை சேர்த்துருக்காங்க. இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு இந்த பாலாடை வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்துலேயே ஓரளவுக்கு இது வெந்துடும். இது கொஞ்சம் வேகட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ பாலாடை நல்லா வெந்துடுச்சு. இது வேகிறதுக்காக ஒரு 7 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ இந்த பாலாடையில் நான் 200 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த பாயாசத்துக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொஞ்சமாக குங்குமப்பூ ஒரு 10 இதழ் அளவுக்கு. இப்போ ஒரு பேனில் நெய் போட்டு ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பாயாசத்தில் 2 டேபிள் ஸ்பூன் போல் மில்க் மெய்டோ கண்டென்ஸ்டு மில்க்கோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதை சேர்க்கும்போது நமக்கு இந்த பாயாசம் ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். நம்ம 1 கப் அளவுக்கு அடை எடுக்கணும்னா அதுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சுகர் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம முந்திரி பருப்பு திராட்சை நெய்யில் வறுத்ததையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா சுவையான டேஸ்டான பாலாடை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.